2K கிட்ஸு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சில குரூப்லலாம் ஓவராக வந்து டிராவிட் வந்து டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படி இப்படிங்கிறீங்க. கெயிலு, கில்கிரிஸ்ட்டு, ஜெயவர்தனே இவங்கெல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு உங்களோட ஆவரேஜஸ்லாம் தெரியுமா? கில்கிரிஸ்ட் ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா? 36 ஓடிஐயில், சரியா? கிறிஸ் கெயில் ஆவரேஜ் 38, சரியா? ஜெயவர்தனே ஆவரேஜ் 33 தான். டிராவிடுடைய ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 39.16 சம்திங், கிட்டத்தட்ட 40 ஆவரேஜ் வச்சுருக்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ஸ்மேனா? ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ரிக்கி பாண்டிங் வந்து டிராவிட் பேட்டிங் பண்ண வரப்போ அவங்க பவுலர்கிட்ட சொல்லுவாராம், என்ன சொல்லுவார்னா, ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே இவர் விக்கெட் எடுத்துருங்க, இல்லை முடியலை அப்படின்னா நீங்கள் அவரை விட்டுருங்க, அடுத்து உள்ள பேட்ஸ்மேனை விக்கெட் எடுங்கன்னு சொல்லுவாராம். அதே மாதிரி ஜாக்ஸ் காலிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிராவிட் மட்டும் இந்தியாவை தவிர்த்து வேறு எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் அவர் வேறு லெவல் ஃபேமஸ் ஆகிருப்பார். சச்சின் இருந்தனால அவ்வளோவா அவர் ஃபேமஸாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு இன்னும் மக்கள் அவரை கொண்டாட மறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு.